பொலப்பான இந்த வீடியோக்கு அகைன்ஸ்டா போய் நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு சொல்றவங்க இருக்காங்க. அந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் உங்க சேகர் சௌமி. இப்போ இந்த வீடியோ நம்ம எதுக்காக எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரே வீடியோல மானிட்டேஷன் ஆயிடுச்சு நம்ம சேனல். சப்ஸ்கிரைபர் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபரும் வந்துட்டாங்க. அது எப்படி அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. இப்போ பிகினர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பீங்கல்ல, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, மெயினா அப்புறம் நாங்கள் எப்படி ஒரு வீடியோவில் மானிட்டேஷன் ஆனோன்றது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் சொல்லணுன்றதுக்காகவே இந்த வீடியோ வந்து நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே அவங்களாலங்கிறத நீ சொல்லிடு. ஏன்னா இந்த வீடியோ வந்து ஒரே மாசத்துல வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்காங்க, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. 1000 சப்ஸ்கிரைபருக்கு தாண்டி 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க இந்த ஒரு வீடியோவுக்கு. அது யாராலன்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ண உங்களாலையும் எங்களை ஹேட் பண்ணவங்களாலையும் தான் நாங்கள் இந்த அச்சீவ் பண்ண முடிஞ்சதுங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஆமாம், நிறைய ஹேட்டர்ஸ் இந்த ஒரு வீடியோக்கு வந்து எனக்கு நிறைய ஹேட்டர்ஸ் வந்தாங்க. அந்த வீடியோட லிங்க்கை நான் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் நீங்களும் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராங்க் வீடியோ தான். நான் இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைச்சதே இல்லை. நான் இந்த யூடியூப் ஃபீல்டில் வந்து இது எனக்கு புதுசு, இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கிடையாது சரிங்களா. இப்போ நான் 1 மந்த்ல அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால நீங்கள் ஸ்டார்டிங் நினச்சிக்காதீங்க, அதுக்காக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் 3-4 இயர்ஸாகவே இந்த யூடியூப்ல வந்து வீடியோஸ் போட்டுட்டு வேற ஒரு சேனல் வச்சிருந்தேன். அதில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியல என்னால். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 1 மந்த் தான் ஆகுது. 1 மந்த்லேயே 100 வீடியோ போட்டிருப்பேன். அதில் எனக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். செம்ம ஹாப்பி. எங்களுக்கு கூகுள் ஆட்ஸ்லேருந்து லெட்டர் வந்துருந்துச்சு. அதை தான் இப்போ நாங்கள் வீடியோ எடுத்து கரெக்டாக 33 டேஸில் எனக்கு மானிட்டேஷன் கிடச்சிச்சு. எவ்வளோ பேருக்கு இவ்வளோ சீக்கிரம் மானிட்டேஷன் கிடைக்கணும்னு எனக்கு தெரியல. எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்கு அந்த வீடியோவோட ஷார்ட்ஸ் எடுத்து போட்டிருந்தேன், அதுவே எனக்கு 2 மில்லியன் கிட்டத்தட்ட போயிடுச்சு. 2 மில்லியனுக்கு நமக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்திருக்கணும். ஆனால் நமக்கு வரல. ஏன் அப்படின்னா, நாங்கள் பண்ண ப்ராங்க் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. ஹேட்டர்ஸ் தான் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இது வந்து தவறு அப்படிங்கறத. ஏன் ஆக்சுவலா என்னோட ஃபேமிலியும் என் ஒய்ஃபோட ஃபேமிலியும் இன்னும் இதுல மிங்கல் ஆகல. அவங்க மிங்கல் ஆயிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்க சப்ஸ்கிரைப் நாங்க ஃபர்ஸ்ட் போட்ட ஒரு ஸ்லாப் வீடியோ, கிக் வீடியோ, அதை விட ரணக்குடரமா இருக்கும் வீடியோஸ்லாம். அவங்க இன்னும் சப்போர்ட் பண்ற வரைக்கும் நாங்க காத்துட்டு இருப்போம். நீங்களும் காத்துட்டு இருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எங்களோட சேனலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு நொடியும் இன்பமா இருக்கிறதுக்கு நாங்க ஹெல்ப்பா இருப்போம். இப்போ நீங்க பாக்குறவங்க கூட இதுல பல பேர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. இதுல சில பேர் இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு பொலப்பான கேட்கறவங்களும் இப்ப பாத்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்காக நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இது நீங்க வேலைக்கு போனா எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அதே அளவுக்கு கஷ்டம் இதுலயும் இருக்கு. ஏன்னா ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதுக்கு காப்பிரைட் வராம பாத்துக்கிட்டு அதை எடிட் பண்றது, அதுக்கு என்னெல்லாம் வாய்ஸ் போடணும், என்ன மாதிரி எல்லாம் காமெடி அதில் ஆட் பண்ணணும்னு யோசிக்கிறதுக்குள்ள நமக்கு ஆஃபீஸ் போயே வேலை செஞ்சுட்டு வந்துடலாம். அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு இதுல. ஏன்னா அந்த ப்ரெஷர் வந்து ஒரு 1.5 வருஷமாவே நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதனாலதான் நான் இவ்வளவு இதுவா சொல்றேன். இது வந்து ஈஸியான வேலை கிடையாது. தயவு செஞ்சு ஈஸியான வேலை நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா யூடியூப்ல வாங்க, வீடியோஸ் போடுங்க, அச்சீவ் பண்ணி காட்டுங்க. யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நீங்க ஈஸியா வீடியோ பார்த்துட்டு அவனுக்கு என்னப்பா அவன் வீடியோ போடுறா சம்பாதிக்கிறான் அப்படின்னோ, இல்ல இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னோ இந்த மாதிரிலாம் யாரும் பேசாதீங்க தயவு செஞ்சு. அது எல்லா வேலையும் மாதிரி இதுவும் ஒரு வேலை தான். எல்லா வேலையிலும் இருக்க கஷ்டங்கள் இதுலயும் இருக்கு. ஒரு படி அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். மைண்ட் பிரஷர் ஜாஸ்தி இதுல. உங்களுக்கு என்னெல்லாம் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வீடியோல இன்னும் 2-3 விஷயங்களை நான் ஷேர் பண்ணி ஆகணும். இந்த வீடியோ மூலமா எங்களுக்கு கிடைச்ச சப்போர்ட்டர்ஸ் சில பேர் வந்து எங்களை இந்த வீடியோனாலையும் நிறைய திட்டி ராங்கா வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் பாசமா பேசியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இது பிராங்க்ன்றத உணர்ந்து ஓகே பிராங்க் தானே அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து எங்க கூட ஒரு ஃபேமிலி மாதிரி மிங்கிள் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீடியோக்கு அகைன்ஸ்டா போய் நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அந்த வீடியோல அந்த கமெண்ட்ஸ்ல வேணா போய் பாருங்க. ஒருத்தர் வந்து நான் கம்ப்ளைண்டே கொடுக்க போறேன், நீங்க எப்படி ஒரு பொண்ணு மேல கை வைக்கலாம், ஒரு கட்டின புருஷனா இருந்தாலும் அடிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிலாம் சேட் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம ஒரு சிலர் வந்து அடிக்கிறதுக்கு காரணம் நான் தானே, தப்பு செய்யறவங்களோட அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. இன்னொரு சில பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சப்போர்ட் பண்றவங்க நிறைய பேர் சொன்னது என்னன்னா, உனக்கு அவ்வளவு திமிரு, ஒரு ஆம்பளை வேலைக்கு போறவன போய் நீ எவ்வளவு டென்ஷன் பண்ணலாமா அப்படின்லாம் ரொம்ப பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்காக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. வீட்டில் வந்து மனைவி இப்படி நடந்துக்க கூடாது, இப்போ கணவன் இப்படி தான் நடந்துக்கணும், கணவன் வந்து மனைவி கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும், எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருந்தாங்க. பத்தி நாங்க தனியா தெளிவா பேசி இன்னொரு வீடியோ கண்டிப்பா போடுறோம். அது ஒரு வியூவர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, உங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நீங்க பதிவு பண்ணுங்க, உங்களோட லவ் ஸ்டோரி, உங்களோட லைஃப் ஸ்டோரி எல்லாத்தையுமே நீங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட லவ் ஸ்டோரிலாம் 11 வருஷத்து லவ் ஸ்டோரி. அது சொல்லணும்னா ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 4 வருஷம், இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 7 வருஷம், ஆக மொத்தம் 11 வருஷம் ஆயிருக்கு. இந்த 11 வருஷ கதையும் சொல்லணும்னா ஒரு 10 வராது குறைஞ்சபட்சம் நான் வீடியோ போடுற மாதிரி இருக்கும். அது எல்லாருக்கும் சலுப்பு ஏற்பட்டுரும், சங்கடம் ஆயிடும், மொக்க போற மாதிரி ஆயிடும். அதனால ஷார்ட்ஸ்ல எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தெளிவா விளக்குறேன். என்னோட லைஃப் ஸ்டோரி அண்ட் லவ் ஸ்டோரி கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து உங்களுக்கு வீடியோஸா நாங்க அப்லோட் பண்றோம். ஆமா, நான் வந்து பிஃபோர் மேரேஜ் 4 இயர்ஸ் நாங்க லவ் பண்ணிருக்கோம். அதுல வந்து நான் சேலத்துல இருந்தா, என் வைஃப் சென்னையில இருந்தாங்க. அந்த ஸ்டோரியில லவ் ஸ்டோரியில தான் சொல்றோம். அது நாங்க லவ் ஸ்டோரியில சொல்றோம். நீங்க அதுல போய் வாட்ச் பண்ணுங்க. மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க.